நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் நம்மளை நடு தெருவில் நம்மளை நாய் விரட்ட மாதிரி விரட்டுட்டு ஓடுவாங்க. புரியுதுங்களா? நாம் ரொம்ப அவங்கள நம்புறதும் தப்பு, அதிகமாக நேசிக்கிறதும் தப்பு, அதிகமாக பாசம் வைக்கிறதும் தப்பு. நாம் உண்மையான அன்பை காட்டுவோம், உண்மையாக பாசம் வைப்போம், உண்மையாக வாழ பழகிட்டோம். ஆனால் அதுக்கு நல்ல பேர் கிடையாது. பொய்யா வாழ்கிறவங்களுக்கும், பொய் சொல்கிறவங்களுக்கும், ஏமாத்துறவங்களுக்கும், புருஷனுக்கு தெரியாமல் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கு தான் நல்ல காலம். நாம் இதை உண்மையை சொன்னால் என்னங்கிறாங்க சிலர், நம்மளை தான் பேசுகிறாங்கன்னு அவங்களே எடுத்துக்கிறாங்க. நான் பொதுவான கருத்து சொல்கிறேன். இந்த மாதிரி என்னை மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே 20 பேர் இருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். சிலர் சொல்கிறாங்க, சிலர் மனசுக்குள்ளே வச்சு கவலைப்பட்டு சீக்கிரம் மேலே போயிடுறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம ஏன் கவலைப்படணும்? எல்லாம் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, ஆண்டவனுக்கு துணை இருக்கான், பிள்ளைங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. மனசுக்குள்ள ஒரு நிம்மதி சந்தோஷம் வேணும்ல? நீங்களே சொல்லுங்கள். பணம் இல்லை துணியாக வர்றதுக்கு, கடன் கொடுத்த பக்கம் வாங்க முடியல, வட்டி வாங்கி நம்மளை சாவடிக்கிறாங்க, வட்டி கேட்டுக்கிட்டு சாவடிக்கிறாங்க, வட்டிக்கு வாங்கறதுக்குன்னே நம்மளை பொடுசுரம் வாங்குறாங்க. இன்றைக்கி வட்டி வாங்குறவங்க நல்லா இருக்கிறாங்க, வட்டிக்கு கொடுத்தவங்க தான் நேசமாக போயிட்டுருக்காங்க. நான் அதுக்கு தான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன், வட்டி நிறைய வாங்காதீங்க, கேட்காதீங்க. முடிஞ்ச வரையும் நீங்களே போராடுங்க. வீட்டில் நகை நட்டு இருந்தால் அடமானம் வச்சு அதை நீங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு விஷயம், நம்ம வீட்டில் எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, வீடு வாங்குறதா, வண்டி வாங்குறதா, நகை வாங்குறதா, இல்லை ஒரு அடுத்தவங்ககிட்ட நம்ம கைக்கு பணம் வருதா, நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் நடந்தாலும் தயவுசெய்து முன்னாடி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. காரணம் என்னென்னா, நம்ம சொன்னாவே வெளியே சொல்லிட்டோமா அது நடக்காது போயிடுது. நிஜமாங்க, நிஜமாக சொல்கிறேன். எந்த நல்ல விஷயம் நம்ம வீட்டில் நடந்தாலும் அடுத்தவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. நம்மளுடைய பர்சனல் விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க. நான் இப்படி தான் வாழ்கிறேன், நான் இப்படி இருக்கேன், நான் இவ்வளோ வச்சுருக்கேன், நான் அவ்வளோ வச்சுருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இவ்வளோ நகை இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ வீடு இருக்குது, நாங்கள் இப்படி நல்லா சாப்பிட்றோம், அந்த மாதிரி எதுவுமே சொல்லாதீங்க. அதை கேட்டாங்க அப்படின்னாவே அடுத்து 8வது நாள் நாம் நடுத்தருக்கு வந்துடுவோம். புரியுதுங்களா? நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் இப்படி எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்லி தான் இன்றைக்கி நான் நாசமாக போயிட்டேன் மக்களே. உண்மையிலேயே நிறையா விஷயத்தில் நகவானாலும் சரி, நான் துணி எவ்வளோ வாங்குறேங்கிறதுனாலும் சரி, எவ்வளோக்கு நான் விற்கிறேன், எவ்வளோ நான் ஒரு வாரத்தில் வசூல் பண்ணுறேன், மாதத்துக்கு எவ்வளோ வசூலாகுது, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நாம் எப்படி என்ன சாப்பிட்றோம், நான் இந்த மாதிரி ஜாலியாக இருக்கேன், இந்த மாதிரி நம்ம யதார்த்தமாக சொல்லிடுறோம். கடைசியில் நம்மளுக்கு அது பெரிய ஆப்பை வச்சுறாங்க, இப்படி சம்பாதிக்கிறாங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு. அதனால தான் சொல்கிறேன், நான் எல்லா விஷயத்தையும் வெளியில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி தான் இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டத்தில் கொண்டு எல்லாம் என்னை விட்டுட்டான். ஆனால் ஊர் ஏமாத்துறவங்களுக்கும் வேணாம் அப்படியே சொல்லணும், கெட்டவங்களுக்கு தான் நல்லா இருக்காங்க. நல்லவங்க நேர்வழியில் வர்றவங்க கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. சரியா? அதான் உண்மையான விஷயம். அதனால் நான் நல்லது சொல்கிறேன், என் பேச்சு கேளுங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இது ஏதோ டைம் பாஸ்க்கு சொல்கிறா, எவ்வளோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் வரணுங்கிறதுக்காக சொல்ல நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைப் வரணும் அப்படிங்கிறது ஆசை ஒரு பக்கம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சொல்கிற அத்தனை உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் நிறையா விஷயத்தில் நான் நிறையா வெளியில் சொல்லி ஏதாவது இன்றைக்கி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். என்னுடைய கஷ்டம் யூடியூப் பார்க்குற மக்களுக்கும் சரி, யூடியூப் போடுற மக்களுக்கும் சரி வரக்கூடாது. என் கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. அந்த நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் யார்ட்டையும் வெளியே சொல்லாதீங்க, பகிர்ந்துக்காதீங்க, கரெக்டாக இருங்க. உங்களுடைய கௌரவத்தையும், உங்களுடைய சொத்துவத்தையும், உங்களுடைய சந்தோஷத்தையும் வெளியில் பறக்க விட்டுறதீங்க. அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? நல்லவங்க அதை சொல்லுவாங்களே, சாக்கடையும் சந்தனத்தையும் ஒன்று சேர்த்தி பார்க்குறாங்கன்னு. கெட்டவங்களோட நல்லவங்க சேர்ந்தாங்கன்னா அது உருப்படாது.
10 பேரோட இருக்காங்க, 10 பேரோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம். அந்த 10 பேர்த்துல 8 பேர் நல்லவங்களா இருந்தாலும் 2 பேர் கெட்டவங்களா இருந்தால் அதுவே போதும். அந்த 2 பேரே போதும் 10 பேர்த்தையும் கெடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஆம்பளைங்களோட நல்ல சேருக்கு சேர்ந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குது, கெட்டவங்களோட சேர்ந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை நாசமாக தான் போகும். இப்போ அப்படி தான் என் புருஷன் சேர்ந்துட்டார். புரியுதுங்களா? எனக்காக நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுக்கு மேலே நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் என் புருஷன் சம்பாதம் எனக்கு வரக்கு வாய்ப்பு இல்லை. நான் கஷ்டப்பட்டாதான். ஓரளவு கொடுத்துட்டு இருந்தார், இப்போ அதுக்கு வாய்ப்பெலாம் போயிடும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இந்த 2 வாரம் அதுதான் நடக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன், உழைச்சி முன்னுக்கு வருவேன். ஆடவனுக்கு துணை இருக்கா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரிங்களா? தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.